Laws of motion அப்படிங்கிற லெசனில் gravitation அப்படிங்கிற டாப்பிக்கில் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் law of gravitation, acceleration due to gravity, relationship between small g and capital G, mass of the earth, variation of acceleration due to gravity இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. gravitation ரைட் கார்னரில் இருக்கு பாருங்க 1.10. gravitation, Newton's universal law of gravitation அப்படிங்கிற law படி என்ன சொல்லுதுன்னா, this law states that every particle of matter in this universe, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டம்ஸும் மாலிகுல்ஸும், இங்கே எவ்ரி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு பொருளும் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடியது அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் பார்ட்டிகல் வித் அ ஃபோர்ஸ். ஒவ்வொரு பொருளுமே, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பொருளோட ஒரு பொருள் வந்து அட்ராக்ட் பண்ணி தான், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஃபோர்ஸால் அட்ராக்ஷனோட பவரில் தான் வந்து இருக்குது. திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா என்னென்னா, ஒரு வேல்யூ ஏறும்போது இன்னொரு வேல்யூமே ஏறும். அப்போ எதோட வேல்யூ ஏறும்போது எதோட வேல்யூ ஏறும் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் அண்ட் ஒரு ரெண்டு பொருள் வந்து அட்ராக்ஷனில் இருக்கும், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மூலமா அட்ராக்ட் ஆகிருக்குன்னு படித்தோமா. அப்போ அந்த ரெண்டு பொருளோட மாசஸ், அதுடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் தான் நம்ம மாஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு பொருளுடைய மாசஸுடைய ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்கிறோம் இல்லையா. இந்த ஃபோர்ஸுடைய அளவு அதிகரிக்கும் போது இந்த மாசஸ், ப்ராடக்டுடைய மாசஸ் வந்து என்ன ஆகுது, அதிகரிக்குது. இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எதுக்கு? இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், அதாவது ஒன்று ஏறும்போது ஒன்று குறையும். அப்போது இந்த ஃபோர்ஸ், இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஏறும்போது எது குறையுது அப்படின்னா, டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் தீஸ் மாசஸ். இந்த ரெண்டு பொருள்களுடைய மாசஸுடைய சென்டர்லேருந்து பார்த்தா அதோடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய அளவு, அதோடைய தூரம் அதிகரிக்க என்ன, அதோடைய ஸ்கொயர் சொல்கிறாங்க. அந்த தூரத்தை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குமாமா. இந்த ஃபோர்ஸ், இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக என்ன, டிஸ்டன்ஸ் அதிகரிக்க இந்த ஃபோர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டெஃபினேஷனை புரிஞ்சுக்கிட்டு படித்தா ரொம்ப அழகாக இந்த லா வந்து நம்ம எழுதிடலாம். இந்த ஃபோர்ஸ், எந்த ஃபோர்ஸு, ரெண்டு பொருள் வேர்ல்டில் இருக்கக்கூடிய, யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஏதோ ரெண்டு பொருட்களோ பார்ட்டிகல்ஸோ வந்து ஒன்றோட ஒன்று ஏதோ ஒரு ஃபோர்ஸால் அட்ராக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எதுக்கு? அந்த ப்ராடக்டுடைய மாசஸ்க்கு, அந்த ரெண்டு பொருளுடைய வெயிட்டுக்குன்னு வச்சுக்கோங்க. மாசஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோன்னா அந்த வேல்யூ வந்து இந்த ஃபோர்ஸோட ஈக்குவலாக இருக்கும். அதாவது இதோடைய மாஸ் அதிகரிக்கும் போது ஃபோர்ஸ் அதிகரிக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஃபோர்ஸ் குறையும் போது இதோடைய மாசஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எதுக்கு? டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த ரெண்டு பொருட்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகரிக்க இந்த ஃபோர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். The direction of the force acts along the line joining the masses. டைரக்ஷன் எப்படி இருக்கும், இந்த ஃபோர்ஸ் செலுத்தக்கூடிய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாசஸ் ரெண்டும் ஜாயின் ஆகக்கூடிய அந்த லைனில் ஈக்குவலாக இருக்கும். ஃபோர்ஸ் பிட்வீன் த மாசஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ரெண்டு மாசஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். அண்ட் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி மீடியம் வேர் தே ஆர் பிளேஸ்ட். அது எந்த மாதிரியான மீடியமில் இருக்குது, ஏரில் இருக்கா, வாட்டரில் இருக்கா, அந்த மாதிரி எந்த மீடியமில் இருக்குன்றதை பற்றி அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ரெண்டு பொருள்களுக்கும் நடுவில் எப்பயுமே வந்து ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் law of gravitation. Let m1 and m2 be the masses of two bodies. இப்போ ரெண்டு பொருள் எடுத்துக்கிறோம். ஒரு பொருளுக்கு பேர் வந்து A, இன்னொரு பொருளோட பேர் வந்து B. நம்ம என்ன படிச்சிருக்கோம், ரெண்டு பொருள்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் தான் வந்து ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எப்பயுமே இது ரெண்டுத்துக்கும் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாகவும் ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ்க்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் இருக்கும்னு இப்போ தான் நம்ம அந்த லா படித்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். m1 m2 வந்து மாசஸ். அப்போ ஃபஸ்ட் லா நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எதுக்கு படித்தோம், ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி மாசஸ்ன்னு படித்தோமா. இங்கே மாஸ் வந்து m1 m2. அப்போ அதோடைய ப்ராடக்ட்னா என்னது, அதோடைய மல்டிப்ளிகேஷன். அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபோர்ஸ் அதிகரிக்கும் போது இந்த ரெண்டு பொருளோட மாசஸை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி வேல்யூ வரும்போது இந்த வேல்யூவும் ரெண்டுமே ஈவனாக அதிகரிக்கும், இல்லைனா ஈவனாக குறையும்.
ஃபோர்ஸ் இஸ் மறுபடியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொல்கிறேன். ஏன்னா 1/r² போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாசஸ் பார்த்தோமா, அப்போது 1/r². இங்கே ஆர்ன்றது என்ன சொல்லியிருக்காங்க, மீட்டர் அப்பார்ட் ஃப்ரம் தி டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மீட்டர் தான் வந்து ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ்னு படித்தோம். அண்ட் கம்பைனிங், ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரே லால 2 விஷயம் படித்தோம். ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்னொன்று இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் படித்தோம். இப்போ அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க, கம்பைன் பண்ணுறாங்க. கம்பைன் பண்ணும்போது ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எதுக்கு, m1 into m2, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் தி மாசஸ். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் எதுக்கு, ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ r² கீழே போட்டுக்கிட்டாங்களா. இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்ன்றதுனால நம்ம அதை டினாமினேட்டரில் கொண்டு வரோம். தென் இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சொல்லியிருக்கோமா, அதுக்கு பதிலாக இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா g அப்படிங்கிற இது கொண்டு வந்திருக்காங்க. g அப்படின்னா என்னென்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதுக்குன்னு ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுதான் வந்து g. ஸோ g m1 into m2 by r², where g is the universal gravitational constant. இங்கே gன்றது யூனிவர்சல் கிராவிடேஷனுடைய கான்ஸ்டன்டான ஒரு நம்பர், இது மாறாது. இட்ஸ் வேல்யூ, இந்த ஜிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க SI யூனிட்லனா 6.674 into 10 to the power minus 11 Newton meter square per cage square. ஸோ இதோடைய வேல்யூ கொடுத்துட்ருக்குறாங்க. ஜி கேபிட்டல் ஜின்றது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போது அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டினா என்ன, இங்கே அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றது புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறோமா, அதான் வந்து கிராவிடேஷனல் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். when you throw any object upward, ஏதோ ஒரு பொருளை மேலே தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் வெலாசிட்டி சீசஸ் அட் அ பர்டிகுலர் ஹைட். ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போயிட்டு அந்த வேகமாக இப்போ தூக்கி போடும்போது இந்த பாலே தூக்கி போடுறோன்னா வேகமாக தூக்கி போட ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அப்படியே ரிட்டன் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த இடத்துல வெலாசிட்டி அப்படின்றதுன்னா அதோடைய ஸ்பீடு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்பீடு தான் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டி என்ன ஆகுதா, சீஸ் ஆகுனா ஸ்டாப் ஆகிடுது. ஸ்டாப் ஆகிட்டு அந்த குறிப்பிட்ட தூரத்தில் அப்படியே அதோடைய ஸ்பீடு குறைஞ்ச உடனே, ஸ்டாப் ஆன உடனே என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இட் ஃபால்ஸ் டவுன். அது என்ன ஆகுது, கீழே வர ஆரம்பிச்சிடுது. டியூ டு எதனால் அது கீழே வருது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த், புவி ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அந்த ஸ்பீடு தன்னுடைய ஸ்பீடு குறைஞ்ச உடனே ஸ்டாப் ஆன உடனே ரிட்டர்ன் மறுபடியும் அந்த பூமியை நோக்கி தான் வருது. ஏன்னா இது ஃபோர்ஸ் செலுத்துது, பூமி வந்து அந்த பால் மேலே ஃபோர்ஸை செலுத்தி தன் பக்கம் இழுத்துட்டு வருது. The velocity of the object keeps changing as it falls down. அந்த பால் கீழே இறங்கி வர அதோடைய ஸ்பீட் என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே மாறிக்கிட்டே வருது. This change in velocity must be due to the force acting on the object. இந்த ஸ்பீடுடைய சேஞ்சஸ் எதனால் இருக்கும் அப்படின்னா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த பால் மேலே ஆக்ட் பண்ணுறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் வந்து இந்த பால் வரக்கூடிய அந்த ஸ்பீடில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. The acceleration of the body is due to the Earth's gravitational force. இந்த ஸ்பீடு இங்கே ஆக்ஸலரேஷன்னா மறுபடியும் என்னது, அந்த ஸ்பீடு தான். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோமா, அது ஆக்ஸலரேஷன். ஸோ இந்த ஆக்ஸலரேஷன் ஒரு பொருளுடைய ஆக்ஸலரேஷன்ன்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, இந்த பூமியுடைய புவி ஈர்ப்பு சக்தியை வச்சு தான் இருக்குது, எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறோம். அதாவது பூமியுடைய புவி ஈர்ப்பு சக்தியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த ஸ்பீடுடைய சேஞ்சஸ் தான் வந்து ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆர் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் தி எர்த், பூமியுடைய ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றோம். இட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் ஜி. அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க, என்னென்னா ஸ்மால் ஜி. ஏற்கனவே கேபிட்டல் ஜி பார்த்தோம், அது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஆனால் இது வந்து ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதோடைய யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர். mean value of the acceleration due to gravity is taken as, இதுக்கு இந்த acceleration due to gravityக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வேல்யூ வந்து சொல்லியிருக்கேன். இது மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறோமா, அப்போ மாறிக்கிட்டே இருக்கிறோடைய ஹையஸ்ட் லோயஸ்ட் வச்சு பார்க்கும்போது அதோட மீன் வேல்யூ கிடைக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆவரேஜான ஒரு மீன் வேல்யூ சொல்கிறாங்க. அது என்னென்னா 9.0 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். நம்ம கேபிட்டல் ஜிக்கு என்ன பார்த்தோம், 6.674 into 10 to the power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கேஜ் ஸ்கொயர் பார்த்தோம். இங்கே வந்து ஸ்மால் ஜியுடைய, அதாவது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியுடைய வேல்யூ வந்து 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். பூமிக்கு மேலே இந்த ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியுடைய வேல்யூ இதுதான். திஸ் மீன்ஸ் தட் தி வெலாசிட்டி ஆஃப் தி பாடி டியூரிங் தி டவுன்வர்ட் ஃப்ரீ ஃபால் மோஷன் வேரிஸ் பை 9.8 மீட்டர்ஸ் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ மேலே போன பால் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வர அதோடைய ஸ்பீடு வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோமா. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு மீட்டர் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது 9.8 மீட்டர் பெர் செகண்ட் வந்து அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோடைய வெலாசிட்டி
ஒவ்வொரு மீட்டருக்கும் 9.8 மீட்டர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எவ்ரி 1 செகண்ட், ஒவ்வொரு செகண்டுக்கும் 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அளவுக்கு வந்து வெலாசிட்டி வந்து மாறுது. However, the value of g is not the same at all the points on the surface of the earth. ஆனால் பூமியில் எல்லா இடத்துலையும் இதே தான் மீன் இருக்குமா, கிராவிடேஷன் ஃபோர்ஸுடைய மீன் பார்த்தா இல்லை. வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு வகையான வேல்யூஸ் வந்து வரும். ரிலேஷன்ஷிப் between g and g. இப்போ ஸ்மால் g வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு படித்தோம். கேபிட்டல் g வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு படித்தோம், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு படித்தோம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னது அப்படின்னா, when a body is at rest on a surface of the earth. இப்போ ஒரு பூமி மேலே ஒரு பொருள் இருக்குது, அது எந்த ஒரு நகர்வும் இல்லாமல், எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல இருக்குது. இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை தி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் தி earth. அது ஏன் அது எந்த இடத்துல நகராமல் இருக்குது? நகராமல் இருந்தாலும் கூட இந்த பூமியுடைய அந்த புவியீர்ப்பு சக்தின்றது அது மேலே ஆக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது, அதோடைய ஃபோர்ஸை வந்து செலுத்திட்டே தான் இருக்குது. லெட் அஸ் கம்ப்யூட் தி மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் இன் 2 ways. இப்போ இந்த ஃபோர்ஸுடைய மேக்னிடியூட் அளவை வந்து நம்ம 2 வகைகளை நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். லெட் m be the mass of the earth. கேபிட்டல் M வந்து பூமியுடைய மாஸ்ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் m be the mass of the body. அந்த எந்த பொருள் மேலே தன்னுடைய மாசை செலுத்துதோ பூமி, அதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், ஸ்மால் எம்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் M வந்து பூமியுடைய மாசு, ஸ்மால் m வந்து அந்த பொருளுடைய மாசு. The entire mass of the earth is assumed to be concentrated at its center. ஸோ இந்த பூமியுடைய மொத்த மாசுமே எந்த இடத்துல இருக்குன்னா அந்த பூமியுடைய நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், நம்ம கற்பனை பண்ணிக்கலாம், நம்ம வச்சுக்கலாம். The radius of the earth is r. கேபிட்டல் R கொடுத்துருக்காங்க. அந்த பூமியுடைய நம்ம ரேடியஸ் சொல்கிறாங்க பாருங்கள், 6378 கிலோமீட்டர். தட் இஸ் ஈக்குவல் டு 6400 கிலோமீட்டர். அப்ராக்சிமேட் பண்ணியிருக்காங்க, 378 அப்ராக்சிமேட் பண்ணியிருக்காங்க, 400 அப்படின்னு சொல்லிட்டு 6400 சொல்லிட்டு அப்ராக்சிமேட் பண்ணியிருக்காங்க. ரேடியஸ்ன்றது அந்த சென்டர்லேருந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் லைன் போட்டு அதுதான் ரேடியஸ் இல்லையா. பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பாடி இஸ் கிவன் பை. நம்ம இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படித்தோம் இல்லையா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாசஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் ரேடியஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா, ஸ்கொயர் ஆஃப் தி ரேடியஸ் படித்தோமா. ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படியே இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுற பாருங்கள். எஃப் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஜி வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அப்படியே இந்த ரைட் சைட் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. பூமியுடைய மாசை வந்து நம்ம கேபிட்டல் எம் சொல்கிறோம், அந்த ஆப்ஜெக்ட் பொருளுடைய மாசம் வந்து ஸ்மால் எம் சொல்கிறோம். அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். இங்கே வந்து ஆர், அந்த பூமியுடைய ரேடியஸ் வந்து எவ்வளோ சொல்லிக்க, எர்த்துடைய ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் இருக்குது, ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டாச்சு. ஹியர் த ரேடியஸ் ஆஃப் தி பாடி considered is negligible when compared with the earth's radius. இப்போ பூமியுடைய ரேடியஸ் அளவு எடுத்துக்கும் போது இந்த பொருளுடைய ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை வந்து அது கன்சிடர் பண்ணுறதில்ல. நெக்லிஜிபிள் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் விட்டுறோம். ஸோ பூமியுடைய ரேடியஸை தான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். நவ் த சேம் ஃபோர்ஸ் கேன் பி obtained ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இப்போ இதே ஃபோர்ஸை நியூட்டனுடைய செகண்ட் லா ஆஃப் மோஷன்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். என்ன சொல்கிறாங்க இந்த லா படி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு திஸ் லா the force acting on the body is given by the product of its masses and acceleration. ஒரு பொருள் மேலே செலுத்தக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு அதோடைய மாஸ், அந்த பொருளுடைய மாசையும் அதோடைய ஆக்சலரேஷன் அந்த மூமெண்ட் இருக்கக்கூடியது இல்லையா, அது வந்து வெயிட்னு சொல்கிறோம். ஸோ அது ரெண்டுத்துடைய ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்குது நியூட்டனுடைய செகண்ட் லா. ஹியர் ஆக்சலரேஷன் ஆஃப் தி பாடி இஸ் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி, ஹென்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி. இங்கே ஆக்சலரேஷனை ஏன்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல ஆக்சலரேஷன் எதனால் கொடுக்குது, அந்த ஃபோர்ஸால் தான் கொடுக்குது இல்லையா. அப்போ அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறோன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியாக எடுத்துக்கிறோம். அதனால் ஏவை வந்து நம்ம ஜியாக எடுத்துக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் தி மாஸ், அப்போ எம் இன்ட்டு ஏ தான். ப்ராடக்ட்னாவே மல்டிப்ளிகேஷன். எதை மல்டிப்ளை பண்ணுறோம், மாஸையும் ஆக்சலரேஷனையும், அந்த பொருளுடைய வெயிட்டையும் அது என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஆக்சலரேஷன். அப்போ அந்த ஆக்சலரேஷனை தான் நம்ம ஜின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா கிராவிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றதுனால அதை ஜின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அதோடைய ஃபார்முலா அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ, மாஸ் ஆஃப் தி பாடி இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ எம், இந்த ஏவை தான் நம்ம ஜியாக மாற்றிட்டோம். அப்போ எம்ஏ வந்து இங்கே எம்ஜியாக மாறிடுச்சு. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம். கம்பேரிங், இப்போ 2 ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி எம் இன்ட்டு எம் பை ஆர் ஸ்கொயரையும் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜியையும் கம்பேர் பண்ணும்போது mg இஸ் ஈக்குவல் டு
g mass of the earth into mass of the body by r square. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டு வரும். அந்த ஃபோர்ஸ் ஒன்றா போயிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நமக்கு கிடைக்கும். எம்மை வந்து இந்த பக்கம் கொண்டு வரும்போது இந்த அந்த எம்மும் அடிச்சிருவோம் இல்லையா, கேன்சல் ஆயிரும். அப்போது ஜி மட்டும்தான் இந்த பக்கம் நிற்கும், லெஃப்ட் சைடு நிற்கும். அப்போ ரைட் சைடு எது நிற்கும் அப்படின்னா ஜியும் எம் மட்டும்தான் இருக்கும், கீழே ஆர் ஸ்கொயர். ஸோ ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். இது நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலாவாக இது நமக்கு இருக்கும். தென் மாஸ் ஆஃப் தி எர்த். மாஸ் ஆஃப் தி எர்த்னா என்னது, ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன், த மாஸ் ஆஃப் தி எர்த் m is equal to g r square by g. அதாவது acceleration due to gravity, இந்த கேபிட்டல் G வந்து நமக்கு gravitational constant கொடுத்துரும் இல்லையா. substituting the known value of G, R and G, you can calculate the mass of the earth. இப்போ நமக்கு mass of the earth எவ்வளோன்னு தெரியணும், நமக்கு G small g தெரியும், 9.8 meter per second square பார்த்தோம். R square வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 6400 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது நம்ம எதை கால்குலேட் பண்ணிக்கலாம், பூமியுடைய மாஸை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ m is equal to 5.972 into 10 to the power 24 kg. அப்போது மாஸ் ஆஃப் தி எர்த் என்ன அப்படின்னா அது வேல்யூ 1 மார்க்ஸில் கேட்பாங்க. m is equal to 5.972 into 10 to the power 24 kg. அதோடைய ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டோம்னா m is equal to g r square by g. வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த புவியீர்ப்பு சக்தி வந்து பூமியில் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றமா, அது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சின்ஸ் ஜி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜியோமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ஜி அப்படின்றது என்னது, நம்ம பூமியுடைய அந்த ரேடியஸை வச்சு தான் அமையிறதுனால ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி 1 by r square. Its value changes from one place to another on the surface of the earth. இதனால் இந்த ஜியோமெட்ரிக் ரேடியஸை பொறுத்து இது சொல்கிறது கால்குலேட் பண்ணுறதுனால பூமியுடைய ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரியான ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கிடைக்குது. சின்ஸ் த ஜியோமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் இஸ் மேக்ஸிமம் இன் தி ஈக்வட்டோரியல் ரீஜன். ஈக்வட்டோரியல் ரீஜன் அப்படின்னும் போது சென்டர் பார்ட்டில் வருது இல்லையா. ஸோ அந்த இடத்துல ரொம்ப பெருசாக இருக்கும் ரேடியஸ். அண்ட் மினிமம் இந்த போலார் ரீஜன். போலார் ரீஜனில் போயிட்டு நம்ம ரேடியஸ் அளக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப மினிமமாக ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும். அந்த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் மேக்ஸிமம் இன் தி போலார் ரீஜன் அண்ட் மினிமம் இன் தி ஈக்வட்டோரியல் ரீஜன். அதனால் ரேடியஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம், ஈக்வட்டோரியல் ரீஜனில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோமா. அப்போது போலார் ரீஜனில் ரொம்ப கம்மியாக இருக்கும், மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து எங்கே மேக்ஸிமமாக இருக்கும்னா போலார் ரீஜனில் மேக்ஸிமமாக இருக்கும், ஈக்வட்டோரியல் ரீஜனில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் அதிகரிக்க ஃபோர்ஸ் குறையுதுன்னு பார்த்தோம். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே பார்த்தோம், நம்ம ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் தானே பார்த்தோம். அதனால் இப்போ ஈக்வட்டோரியல் ரீஜனில் அதோடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதோடைய ஃபோர்ஸ் வந்து குறையுது. போலார் ரீஜனில் அதோடைய டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதோடைய ஃபோர்ஸ் வந்து அதிகரிக்குது. வென் யூ மூவ் டு தி ஹையர் ஆல்டிடியூட், இப்போ ரொம்ப ஹைட்டான ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூமியில் ஒரு பெரிய மலை மேலே ஏறுறோம்னு வச்சுக்கோங்களேன், சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், த வேல்யூ ஆஃப் ஜி ரெடியூசஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது, குறையுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 வேர்ட்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சேம் வே அதே மாதிரி வென் யூ மூவ் டீப் பிலோ தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், பூமியை விட ரொம்ப ஆழமான பகுதிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூ ஆஃப் ஜி ரெடியூசஸ். இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும், குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பூமியிலேருந்து ரொம்ப ஹைட்டுக்கு போனாலும் குறையுது, ரொம்ப பூமிக்கு உள்ளே போனாலுமே ரொம்ப ஆழமான பகுதிக்கு போனாலுமே இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி குறையும், புவியீர்ப்பு சக்தி என்ன ஆகுது, குறையும். வேல்யூ ஆஃப் ஜி இஸ் 0 அட் தி சென்டர் ஆஃப் தி எர்த். பூமியுடைய நடுவுக்கு சென்டருக்கு நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல புவியீர்ப்பு சக்தி வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். மாஸ் அண்ட் வெயிட், அப்பேரண்ட் வெயிட், இந்த டாபிக்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.